அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்ஸ்டா பேஜில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபேக் ஐடிஸ் என்னோட நேமில் இருக்குது. ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணி ஸோ இந்த மாதிரி அமௌண்ட் கட்டுங்க, நாங்கள் சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணுறோம், கிரிப்டோ கரன்சியில் டபுள் பண்ணி தரோம் அமௌண்ட் எல்லாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்பி யார்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்துறாதீங்க. நானாக யாருக்குமே பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல்லையும் சரி, இன்ஸ்டாவிலையும் சரி, ஃபேஸ்புக்லையும் சரி, நானாக யாருக்குமே போயிட்டு வாலண்டியராக வந்து மெசேஜ் பண்ணுறது கிடையாது. ஸோ ஜஸ்ட் நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பேன் கிளாஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ அவங்கள தான் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணி கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ரிப்ளை பண்ணுவேன். அதேமாரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ யூடியூப்பில் வந்து இன்ஸ்டாவோட ஒரிஜினல் பேஜோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ எங்கேயும் அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று சொல்லியிருந்தேன், என்ன மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஸோ மார்க்கெட் வந்து 51,600க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ கண்டிப்பாக 52,000 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஃபர்ஸ்ட் கேண்டில் மட்டும்தான் பை கேண்டில், கிரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனிச்சு 15 மினிட்ஸில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மார்க்கெட் கீழே இறங்கிருச்சு ஃபுல்லாகவுமே. ஸோ எங்கே போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோன்னா 51,950 இல்லை 52,000 தான் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சு. ஆனால் அந்த இடத்துக்கு போகாமல் அது கொஞ்சம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் தான் அங்கேருந்தே ஃபால் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 51,400 வந்தால் மறுபடியும் பை எடுக்கலாம்னு சொல்லியிருந்தா அதுவுமே நடக்கல. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக போயிருக்கு. ஆனால் இந்த இடத்துல செல்லிங் வந்து கொஞ்சம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஸோ அந்த இடத்துல 51,800 உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஜூலை 30 51,800க்கு போயிட்டு ஸோ மார்க்கெட் அங்கேருந்து 400 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்கு. ஸோ அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் வந்து ஒரு என்ன சொல்லியிருந்தேன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல்ஸ் வந்து ஆப்போசிட்டாக ப்ளே பண்ணாங்கன்னா ஸோ நிஃப்டி வந்து டவுன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு. ஏன்னா 25,000க்கு மேலே போனால் நிறைய பேர் ஒரு மீடியாவாக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் கொடுத்தது என்னன்னா ஒரு 25,000க்கு போனால் 25,200க்கு போவோம் அப்படின்னு. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராம் எப்படி கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து இன்ஸ்டிடியூஷன் சப்போஸ் புக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது எதை வச்சு சொல்லியிருந்தேன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் வச்சு தான். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை நாம் பார்க்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சினாரியோலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது எப்படி கற்றுக்கிறதுனா ஸோ ஆகஸ்ட் 5th to 9th வந்து ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன், 5 days ஆன்லைன் கிளாஸ். ஸோ அதில் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ இன்னும் 3 days தான் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னுமே பார்த்தீங்கன்னா சேனல் பிரேக் அவுட் இன்னைக்கு தான் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes சேனல் பிரேக் அவுட் தான் நடந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு சப்போஸ் இதை கண்டினியூஸ் ஆச்சு அப்படின்னா, அதாவது இன்னைக்கு ஹை வந்து 23,471. ஸோ அதை பிரேக் ஆனால் ஸோ கண்டிப்பாக 23,650 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஃபின் நிஃப்டியில். ஸோ அடுத்தது நிஃப்டி மிட் கேப். ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் செல்லிங் தான். ஸோ கொஞ்சம் செல்லிங்கில் தான் முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கேப் அப் எடுத்த மார்க்கெட். ஸோ சரிஞ்சு கீழே வந்து அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே தான் வந்திருக்கு. ஸோ இதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 2 சைடுமே ஈக்குவலாக தான் இருக்கு. நிஃப்டி 50 ஈக்குவல், ஃபின் நிஃப்டி ஈக்குவல். சென்செக்ஸ் மட்டும் கால் ஆப்ஷன் சைடு பையும் புட் ஆப்ஷன் சைடு செல் பண்ணியிருக்காங்க. மிட் கேப் நிஃப்டி வந்து கால் ஆப்ஷன் செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப ஸோ மிட் கேப் நிஃப்டிங்கிறது இன்னும் கொஞ்சம் கூட இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இதோட சப்போர்ட் ரேஞ்ச் வந்து ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் விழுந்திருக்கு. எந்த இடத்துலன்னா ஒரு 26 ஜூலைக்கும் 29 ஜூலைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் விழுந்திருக்கு. ஸோ அந்த கேப் இன்னும் ஃபில் பண்ணலை. மேபி அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்காக கூட கீழே இறங்கி அந்த இடம் கூட ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது மிட் கேப் நிஃப்டியில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் பார்க்கலாம். நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 51,835. பிவோட் பாயிண்ட் வந்து 51,645. சப்போர்ட் வந்து 51,400. இன்னைக்கு ஹை வந்து பார்த்தீங்கன்னா 51,877. லோ வந்து 51,456. ஓப்பன் வந்து 51,672. க்ளோஸ் வந்து 51,564. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல வந்து கொஞ்சம் கீழே இறங்கி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ செல்லிங் ப்ரெஷரும் கிடையாது, பையிங் ப்ரெஷரும் கிடையாது. ஓரளவு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருந்திருக்கு மார்க்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி எப்படி ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு அப்படின்னா பேங்க் நிஃப்டியில். ஸோ பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா 51,407 ஒரு நல்ல சப்போர்ட். ஆனால் அந்த இடம் வராமையே ஸோ மார்க்கெட் வந்து திரும்பி இருக்கு. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட மேலே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த 52,000 வந்துடும் நாளைக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுங்க. 5 minutes ஆர் 15 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஸோ அதோட டார்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னா அதை தாண்டி வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு.
ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, இல்லைனா 52,000 வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டு ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 minutes ஆர் 15 minutes கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் செல்லிங் வந்து பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் வந்து 51,400 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ மூணாவது கண்டிஷன் படி எக்ஸாக்டா ரெசிஸ்டன்ஸ்லயோ இல்லை எக்ஸாக்டா சப்போர்ட்லயோ ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு வாலட்டல் வந்து எடுக்கும். அதாவது ரெசிஸ்டன்ஸ் டு சப்போர்ட், சப்போர்ட் டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆனால் சப்போர்ட் வந்தா பை. ஸோ பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆச்சுன்னா 52,000 வந்ததுக்கு அப்புறம் செல்லிங் வந்து பாசிபிள். எக்ஸாக்டா ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆனாலும் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு வாலட்டல் மார்க்கெட் வந்து எதிர்பார்க்கலாம் நாளைக்கு. ஸோ ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸ்டாக்ஸ் வந்து நேற்று 3 கொடுத்ததுன்னா ஃபெடரல் பேங்க் ஹையர் கட் பண்ணால் 205 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தா நான் ஹையர் கட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 203.5ல போயிட்டு மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. ஸோ அடுத்தது ஆக்சிஸ் பேங்க் சப்போர்ட் டச் பண்ணல. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து சேனல் பிரேக் அவுட்னு நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் தான் போயிட்டு வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப நேற்று டச் ஆகி மேலே தான் வந்திருக்கு, சேனலுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் வச்சிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து 1620 1643 வரைக்குமே வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னைக்கு வந்து நல்லா பை சைடு தான் 1625லேருந்து 1649 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ வந்து டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிருக்கு. நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை டெலிட் பண்ணிடலாம். ஏன்னா எப்போவுமே நல்ல ஒரு டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ட்ரெண்ட் லைனை டெலிட் பண்ணிடணும். இதை அப்படியே வச்சிருந்தோம்னா கண்டிப்பாக அடுத்த தடவை கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நாளைக்கான 3 பேங்க்ஸோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிஎன்பி பேங்க். ஸோ பிஎன்பி பேங்க் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு கேப் விழுந்திருக்கு. அந்த கேப்பை ஃபில் பண்ண கீழே வந்துட்டு இருக்கு. அதோட சப்போர்ட் ரேஞ்ச் வந்து 120.25. ஸோ அந்த இடம் வந்தால் பை பாசிபிள். அதோட டார்கெட் வந்து 124 126 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு பிஎன்பியில். ஸோ அடுத்தது ஐடிஎஃப்சி. ஸோ ஐடிஎஃப்சி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சப்போர்ட் ரேஞ்சில் தான் நிற்குது 110, அதாவது 111. ஸோ அங்கேருந்து பை ஆனிச்சு அப்படின்னா 113 115 வரைக்கும் சான்சஸ் இருக்கு. இதோட ஸ்டாப் லாஸ் எந்த இடம் போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 26 லோ வந்து 109 108ல் ஸ்டாப் லாஸ் போட்டு ஐடிஎஃப்சி வந்து பை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ மூணாவது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்துட்டு இருக்கு. இதோட சப்போர்ட் இருந்தது 859.50. ஸோ அங்கேருந்து பை எடுத்தாச்சு அப்படின்னா 884 வரைக்கும் போகும். சப்போஸ் மேலே ஓப்பன் ஆகி 884 போயிட்டு செல் எடுத்துச்சுன்னா 875 870 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து 859.50 884. ஸோ ரெண்டாவது வந்து ஐடிஎஃப்சி 111. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎன்பி வந்து 120.30ங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்ச். ஸோ ஹெச்டிஎஃப்சி அதாவது நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஹையை கட் பண்ணிருச்சுன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஜூலை 22 ஹை வந்து 1645 இல்லை 1650ன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, 1651 அதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட பை வரதுக்கான கிட்டத்தட்ட 1680 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு போயிட்டு ஹோல்டு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நடுவில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நடுவில் போயிட்டு எதுவுமே பண்ணாதீங்க. மேலே போயிடுச்சுன்னா விட்டுருங்க. ஒன்று நம்ம ரெசிஸ்டன்ஸில் வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணோம் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸில் போயிட்டு, இல்லைனா இந்த மாதிரி சேனல் வரைஞ்சி சேனல் ட்ரா பண்ணி ஸோ அதில் ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் கிடைச்சா நம்ம வந்து பை பண்ணலாமே தவிர ஸோ மார்க்கெட் ஏறினதுக்கு அப்புறம் பை பண்ணாதீங்க, அதே இறங்கினதுக்கு அப்புறம் செல் பண்ணாதீங்க. எந்த இடத்துல போயிட்டு ஏறுமோ அந்த இடத்துல நம்ம வந்து பை பண்ணோமே தவிர ஸோ ஏறினதுக்கு அப்புறம் நடுவில் போய் என்ட்ரி கொடுத்தோம்னா கண்டிப்பாக லாஸஸ் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் கான்செப்ட் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து ஸோ கண்டிப்பாக 52,000 வந்துடும் நினைக்கிறேன். இதை பிரேக் பண்ணலை. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த 51,340 இல்லைன்னா 51,180 பிரேக் பண்ணாதான் கீழே வரும். ஸோ அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிங்கிறது ஒரு பை ட்ரெண்டில் தான் பார்த்தீங்கன்னா பாசிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டி வந்து சொதப்பிக்கிட்டே இருக்கான், என்னன்னே தெரியல. அதாவது ஒரு கேப்பை விழுகுது, உடனே மார்க்கெட் கீழே இருந்தது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேலே போகுது, ஒரு சைட்வேஸ் ஃபுல்லாகவே. அந்த 25,000 தாண்டினா பிச்சுட்டு போகும்னு நினச்சேன். ஆனால் 25,200 வருமானு தெரில. ஸோ மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மறுபடியுமே ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஸ்விங் டைப்பில் வந்து மார்க்கெட் வந்து முடிச்சிருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ தூரம் வருதுன்னு அப்படின்னு. இதை மறுபடியும் சப்போர்ட் எடுக்க கிட்டத்தட்ட 24,800 வரைக்கும் கீழே விழுந்தாலும் விழுவும் நிஃப்டி. இதோட சப்போர்ட் ரேஞ்ச் வந்து 24,800. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு கூட ஸோ ரிட்டர்ன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நிஃப்டிக்கு இருக்கு. இல்லைன்னா ஹையை கட் பண்ணா கூட நம்ம பை போக முடியல. நிஃப்டி சைடு வந்து அதாவது இந்த இடத்துலலாம் நல்ல ஒரு கிட்டத்தட்ட
ஜூலை 25லேருந்து நல்ல ஒரு பை தான். ஸோ அந்த இடத்துலலாம் விட்டுட்டோம். ஆனால் கேப் விழுந்தா நம்மளால பை எடுக்க முடிய மாட்டேங்குது. நல்லா ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்குது, இல்லைன்னா மார்க்கெட் தொடர்ந்து செல் விழுந்துட்டு கண்ணா பின்னான்னு மறுபடியும் மேலே வருது. ஒரு பொசிஷன் கூட நம்மளால வந்து நிஃப்டியில் வந்து ட்ரை பண்ண முடியல. ஸோ பார்க்கலாம், கொஞ்சம் நிஃப்டி வந்து பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.